வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சூர்யா நடிச்சிருக்கிற படம் தான் கங்குவா. இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஃபயர் சாங் அப்படின்ற லிரிக்கல் வீடியோ இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த பாடல் எப்படி இருக்குது, ஃபயராக இருந்ததா இல்லையா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சூர்யா அவர்களுக்கு ஜூலை 23 இன்னைக்கு பிறந்த நாள். தமிழ் சினிமா டிவி சார்பாக நான் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சூர்யா மிக பிரம்மாண்டமாக நடிச்சிருக்கிற படம் தான் கங்குவா. சிறுத்தை சிவா டைரக்ஷன் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைச்சிருக்கிறாரு. ஸ்டுடியோ கிரீன், KE ஞானவேல் ராஜா மற்றும் UV கிரியேஷன்ஸ் ரெண்டு பேரும் இணைந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படம் அதிகமான பொருட்செலவில் உருவாயிருக்கு. சூர்யா அவர்களுடைய கெரியர்லேயே இந்த படம் தான் அதிகமான பட்ஜெட்டில் உருவான ஒரு திரைப்படம். கிட்டத்தட்ட 450 கோடிக்கு மேலே சொல்கிறாங்க. இந்த படம் 2 பார்ட்டாக வரப்போகுது. ஃபர்ஸ்ட் பார்ட்டு தான் இப்போது வருகிற அக்டோபர் 10ஆம் தேதி வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தில் சூர்யா அவர்கள் 2 விதமான கேரக்டரில் நடிக்கிறாரு. ஒரு கேரக்டர் வந்து வரலாற்று காலத்தான ஒரு கேரக்டர், அதுக்கப்புறம் இப்போது நடப்பு காலத்தில் இருக்கிற ஒரு கேரக்டர்னு சொல்லிட்டு 2 கேரக்டரில் வித்தியாசமான தோற்றங்களில் நடிக்கிறாரு. அதுவும் அந்த வரலாற்று கால போர்ஷன்லாம் வேறு லெவலாக இருந்தது. அந்த போஸ்டர், அந்த கிளிம்ஸ் வீடியோ, டீசர் இது எல்லாமே ரிலீஸ் ஆகி ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஃபயர் சாங் அப்படின்ற லிரிக்கல் வீடியோ இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. விவேகா எழுதியிருக்கிற இந்த பாடலை 4 பேர் வந்து பாடியிருக்கிறாங்க. VM மகாலிங்கம், செந்தில் கணேஷ், செண்பகராஜ், அதுக்கப்புறம் தீப்தி சுரேஷ், 3 பேர் ஜென்ஸு, ஒரு லேடி. ஸோ இவங்க வாய்ஸில் இந்த பாடல் வேறு லெவலான ஒரு கூஸ்பம் மூமெண்ட்டை ஏற்படுத்துது. இதற்கு சூர்யா அவர்களுடைய நடனம் மற்றும் அந்த மேக்கிங் எல்லாமே வேறு லெவலாக இருந்தது. குறிப்பாக வந்து சூர்யா அவர்கள் 2 வாழை கையில் வச்சுக்கிட்டு ரொம்ப வெறித்தனமாக ஒரு ஆக்ரோஷமாக ஆடுறாரு. இந்த பாடலுக்கு நடனம் அமைச்சர் வந்து பிரேம் ரக்ஷித். இவர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாட்டு சாங்குக்கு நடனம் அமைத்தவர் தான். ஸோ ஆஸ்கார் அளவுக்கு அந்த படம் அந்த பாடல் வந்து அவார்டு வாங்குச்சு. ஸோ அந்த ஒரு டான்ஸ் மாஸ்டர் இந்த பாடலுக்கு கோரியா அமைச்சிருக்கிறாரு. ஸோ பார்க்கவே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. கூஸ்ப மூமெண்ட்டாக இருந்தது. சூர்யா அவருடைய அந்த ஒரு டான்ஸு, ஒரு கிளிம்ஸு தான் காட்டுறாங்க. ஸோ அதுவே ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃபுல் வீடியோ பார்க்கும்போது விஷுவல்லாம் வேறு லெவலாக இருக்கும். அதே மாதிரி வெற்றி அவருடைய அந்த ஃபோட்டோகிராஃபியில் இந்த ஒரு மேக்கிங் வந்து வேறு லெவலாக இருந்தது அப்படின்னு சொல்லுவேன். அதே போல் சிறுத்தை சிவா வேறு மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருப்பார் அப்படின்றது வந்து இந்த பாடலை பார்க்கும்போது நம்மளுக்கு வெறித்தனமாக இருந்தது. அதே போல் இந்த பாடல் விவேகா அவர்கள் யாரை பற்றி எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்த படம் தமிழ் குடியை பற்றி எழுதியிருக்கு. அதே போல் தமிழனை பற்றி எழுதியிருக்கு அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியுது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே மூத்த குடி அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் தமிழனை பற்றின அவருடைய பெருமையை உலகறிய செய்ய இந்த பாடல் வந்து உதவும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியுது. அதே போல் ஆதிக்குடிகள் பற்றியும் இந்த பாடல் இருக்குது அப்படின்றது என்னுடைய கருத்தியான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ சூர்யாவுடைய கேட்டப், இந்த ஃபோட்டோ இது எல்லாமே ரிலீஸ் ஆச்சு இல்லை. ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஆதிக்குடிகள் பற்றின ஒரு கதையாகவும் இந்த பாடல் வந்து நம்மளுக்கு தெரியப்படுத்துது. அதே போல் தமிழ் குடிகள் பற்றியும் இந்த பாடல் வந்து ரொம்ப பெருமையாக வந்து எழுதப்பட்டிருக்கு. ஸோ விவேக் அவர்கள் அதை சூப்பராக கையாண்டிருக்கிறாரு. இந்த பாடல் வந்து சூப்பராக வந்திருக்கு அப்படின்றது என்னுடைய கருத்து. அதே போல் தேவிஸ்ரீ பிரசாத் அவருடைய இசை வந்து இந்த பாட்டுக்கு வேறு லெவலான ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கு. இந்த பாடல் ஒரு ரொம்ப நாள் இங்கே ஒலிக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. அதே போல் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லி ஆகணும். இந்த படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ மிகப்பெரிய அளவில் இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்கிற நிலையில் இந்த படம் 450 கோடிக்கு மேலே இந்த படம் பெரிய பிஸ்னஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் இந்த படம் தமிழ் சினிமாவுடைய ஒரு முக்கியமான படம். சூர்யா அவர்களுடைய கேரியரில் இந்த படம் ரொம்ப முக்கியமான படம். எதற்கும் துணிந்தவன் அந்த படத்துக்கு அடுத்து தான் இந்த படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கழிச்சு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதனால் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இந்த படம் இருந்துட்டு இருக்குது. இந்த நிலையில் இந்த பாடல் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். அதனால் இந்த படம் மிகப்பெரிய அளவில் இந்த படத்துக்கு உதவும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே போல் இந்த பாடல் தேவிஸ்ரீ பிரசாத் இசைன்றதால அவருடைய முந்தைய பாடலுடைய ஒரு கலையாகவும் எனக்கு தோணுச்சு. குறிப்பாக புலி படத்தில் இடம்பெற்ற புலி சாங். ஸோ அந்த பாடல் மாதிரியே இடையெல்லாம் வந்து டோனு நம்மளுக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் சாமி அந்த பாடலுடைய ஒரு இசையும் இதில் அவர் மிக்ஸ் பண்ணியிருப்பார். ஸோ அவருடைய பாடல் அவரே அது மாதிரி தான் போட்டிருப்பார்.